இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். அடுத்து 3ஆவது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்றான்? அவர்கள் எத்தகையோர் என்றால் கைப் மறைவானவற்றை நம்புகிறார்கள். அப்போ அந்த தக்குவாவுடையவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த தக்குவாவுடையவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா மறைவானவற்றை நம்புவார்கள், மேலும் தொழுகையை நிலை பெறச் செய்கிறார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். இந்த 3 பண்புகள் அவங்களுக்கு இருக்கும். மறைவானவற்றை நம்புவது, தொழுகையை நிலை பெறச் செய்வது, தர்மம் செய்வது, நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வது. அப்போ மறைவானது என்றால் என்ன அப்படின்னா, உண்மைகள் 2 வகை. ஒன்று மறைவில்லாதது, வெளிப்படையானது, நம்ம கண்களால் பார்க்கறது, நம்ம காதால் கேட்கறது, நம்மளுடைய அந்த புலன்கள் இருக்குல்ல, பார்க்கும் புலன், கேட்கும் புலன், சுவாசிக்கும் புலன், சுவைக்கும் புலன். இப்போ இந்த புலன்களுக்கு உட்பட்டு நம்பக்கூடிய உண்மைகள், இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உண்மைகள். அப்போ இந்த உண்மைகளும் உண்மைகள் தான். அப்போ இந்த உண்மைகளும் நாம் என்ன பண்ணணும்? நம்பணும்னு சொல்லி குர்ஆன் பேசுது. அப்போது நான் கண்ணில் பார்க்குறது மட்டும்தான் நம்புவேன், நான் காதில் கேட்குறது மட்டும்தான் நம்புவேன்னா குர்ஆனில் வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடையாது. புரியுதா? அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. உதாரணத்துக்கு குர்ஆன் மலக்குகளை பற்றி பேசுது. மலக்குகளை நம்ம கண்ணில் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ரூஹை பற்றி பேசுது. ரூஹை கண்ணில் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. வஹியை பற்றி பேசுது, கபரை பற்றி பேசுது, சொர்க்கத்தை பற்றி பேசுது, நரகத்தை பற்றி பேசுது. இது எல்லாமே என்னது? மறைவானது. அல்லாஹ்வுக்கு ஒரு குர்சி இருக்குது அப்படின்னு பேசுது, அதுவும் மறைவானது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குது. இது எதுவுமே என்னது? மறைவானது. அப்போ இந்த மறைவான உண்மைகளை நம்பக்கூடிய அந்த தன்மையும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இப்போ இந்த மறைவான விஷயத்தை ஈமான் எப்படி கொள்ளணுங்கிறத அது இன்ஷா அல்லாஹ் நான் ஈமானை பற்றி இன்னும் நம்ம வேற ஒரு கிளாஸ் ஏதோ பண்ணுவோம். மறைவான விஷயங்களை எந்த அடிப்படையில் நம்ம நம்புகிறோம் அப்படின்ட்டு. இப்போ மேலோட்டமாக குர்ஆன் சொல்லக்கூடிய கண்டிஷன் மட்டும் உள்வாங்கிக்கோங்க. அது இன்ஷா அல்லாஹ் அது டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு மறைவான விஷயத்தை எப்படி நம்பலும் உறுதியாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதுலேயே இன்னொரு டேஞ்சரும் இருக்குது. மறைவானதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைவாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்பிடக்கூடாது. பில்லி சூனியம், செய்வனை, புரியுதா? மூட பழக்கம் இருக்கும்ல, இப்படி பஞ்சா அப்படி ஆயிரும், கால் மேலே கால் போட்டால் தரித்திரம் வந்துடும், இதெல்லாம் நம்புறதுக்கு பேர் நாங்கள் கேட்டால் நாங்கள் மறைவானதை நம்புகிறோம் அப்படின்னு நினச்சிக்கூடாது. மறைவானதை நம்புறதுன்னு குர்ஆன் சொல்லலை, குர்ஆனில் இருக்கிற மறைவானதை நம்பணும். வர்றவன் போகிறவன் சொல்கிற மறைவானதை நம்புறது கிடையாது. அப்படி பார்த்தா ஆளுக்கு அடித்து விடுவோம். அப்போ நாம் சொல்கிற மறைவானது அப்படின்னா ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். சொல்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், சொல்கிறதுக்கு ஒரு அவங்கள்ட்ட அந்த இல்மு இருக்கணும். அதாவது நமக்கு தான் அது மறைவே தவிர அவங்களுக்கு அது மறைவான விஷயமா? கபர் நமக்கு மறைவான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறைவான விஷயத்தை சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் கண்ணில் பார்த்து சொன்னாங்களா? கண்ணில் பார்த்து சொன்னாங்க. ஜிப்ரீல் நமக்கு மறைவான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான விஷயமா? இல்லை, அது கண்ணில் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன விஷயம். சொர்க்கம் நரகம் நமக்கு மறைவான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்ணில் பார்த்த விஷயம். அல்லாஹ்வுடைய 7 வானங்கள் நமக்கு மறைவான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்ணில் பார்த்த விஷயம். அப்போ நம்ம மறைவான விஷயங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு எடுத்தோம்னா, ரசூலுல்லாஹ் மாதிரி உண்மை பேசக்கூடிய ஒருத்தர் நமக்கு சொல்கிறாரு, அது போதும். அப்படி ஒருத்தரை மறைவான விஷயத்தை நாம் நம்பவே மாட்டோம், அப்படி வாழவே மாட்டோம் அப்படின்னா, மலேரியா கிருமி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்ணில் பார்த்ததே இல்லை. ஆனால் பிளட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க லேப்பில், அங்கே ஒருத்தன் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இதில் மலேரியா கிருமி இருக்குது, உங்களுக்கு மலேரியா காய்ச்சல் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? மலேரியாவுக்கு மருத்துவம் பார்க்குறோம். அப்போ கண்ணில் பார்க்காம நம்ம நம்புகிறோம் இல்லைன்னா, ஆனால் லேப் டெக்னீஷியன் நம்புகிறோம். எதை வச்சு நம்புகிறோம்? லேப் டெக்னீஷியன் மைக்ரோஸ்கோப் வச்சுருக்கான், சில கெமிக்கல் வச்சுருக்கான், ரத்தத்தில் அந்த கெமிக்கலை விட்டால் கிருமிகள் தனியாக பிரிஞ்சு நிற்கும். அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் அவன் சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியலனாலும் அவனுக்கிட்ட மைக்ரோஸ்கோப்பில் மலேரியா கிருமியை பார்க்கறதுக்கு சோர்ஸ் இருக்குது, அதனால் அவன் சொல்கிறத நம்புகிறோம் அப்படிங்கலாம்.
அதே மாதிரி தான் ரசூல்லா ஒரு லேப் டெக்னீஷியன் வச்சுங்க. நம்ம கண்களுக்கு தெரியாத விஷயங்களை பார்க்கக்கூடிய கண்ணு அல்லாஹ் ரசூல்லா கொடுத்துருக்கான். அதை கொண்டு அவங்க பார்த்துட்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம நம்புகிறோம். புரியுது? அப்போ துனியாவில் நம்ம சயின்டிஸ்ட்டுங்கிற பேரில் எவ்வளோ விஷயங்கள், மறைவான விஷயங்கள் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்பிட்டு தான் இருக்கோம். இப்படி நம்பாமல் வாழ்கிறது தான் பகுத்தறிவாதினா. கடவுளை மறுக்கிறவன் இருக்கான்ல, அவனும் இதெல்லாம் நம்பிட்டு தான் இருக்கான். லேபில் இருக்க நம்ம கண்ணில் நிறைய விஷயங்கள் அவன் பார்க்காம நம்பிட்டு தான் இருக்கான். அப்போ இதனால் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், மேலும் தொழுகையை நிலை பெற செய்வார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். அப்போது தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இங்கே தொழுகையை பற்றி கொண்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குர்ஆன் ஒரு ஹிதாயத்தை காட்டப்போகுது. இது ஒரு நீண்ட பயணம். நம்முடைய வாழ்க்கையுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கடக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ஃபுல் பண்ணக்கூடிய பயணம் எது? குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய ஹிதாயத். அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகி நம்ம இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த ஹிதாயத்தை பிடிச்சிக்கிட்டே தான் போகணும். 50 வயசு வரைக்கும் ஹிதாயத்தை ஃபாலோ பண்ணோம். கடைசி 10 வருஷம் ஹிதாயத்தை விட்டுட்டோம். நம்ம எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஹிதாயத்தை விட்டுட்டோம். இப்போ எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். அப்போ வாழ்நாள் பூரா நமக்கு ஹிதாயத்து, குர்ஆன் சொல்லக்கூடிய ஹிதாயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். குர்ஆன் சொல்கிற எந்த ஒரு ஹராமையும் சாவர வரைக்கும் நம்ம செய்யவே கூடாது. குர்ஆன் நமக்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு நன்மையான செயலையும் சாவர வரைக்கும் நாம் விடவே கூடாது. அப்போ இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரிமெண்ட் குர்ஆன் கேட்குது. ஹிதாயத்துன்னா மட்டும் சும்மா கிடையாது, அவனை சாவர வரைக்கும் நீ என்னை விட்டு நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ இதுக்கு ஒரு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள்லேயே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வைக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? குர்ஆனை பார்த்து நீ வழிகாட்டு, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு சொர்க்கம் நீ கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும், உன்னுடைய இறைவன்கிட்ட சொல்லி எனக்கு குர்ஆனில் எனக்கு சொர்க்கம் வாங்கி கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ குர்ஆன் நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வைக்குது. நீ குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே செய்கிற அளவுக்கு நீ உண்மை தான் பேசுகிறியா, பொய்யா வாக்குறுதி கொடுக்குறியா, அல்லாவை நம்புறதாகவும் அல்லாஹ் சொல்கிற மாதிரி நடக்கிறேன்னு நீ பொய் சொல்கிறியா, உண்மை சொல்கிறியான்னு டெஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாளைக்கு 5 வேளை நம்மளுக்கு எக்ஸாம் வைக்குது. எங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுது காட்டு அப்படிங்குது. தொழுது காட்டி அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? அல்லாஹ் பெரியவன்னு ஒத்துக்கிட்டோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது? நம்ம அக்ரிமெண்ட்டு ரீஃப்ரெஷில் இருக்குது. நம்ம ஏமாத்தலை, நம்ம உண்மையாகவே யாராவது நம்மளை கழுத்து பிடிச்சி கொண்டாந்து நிப்பாட்டுறாங்களா தொழுகைக்கு? நம்மளாக தான் எந்திரிச்சு போகிறோம். எதுக்கு போகிறோம்? குர்ஆன் இப்படி சொல்லிருச்சே, குர்ஆன் தொழுகை சொல்லிச்சே, நம்ம தொழுகிறோமே அப்படிங்கிற அந்த உணர்வோடு போகும்போது அப்போ ஒரு மினிமம் நம்ம குர்ஆன்கிட்ட நம்மளுடைய வாக்குறுதியில் நம்ம உண்மையாக இருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது, வெறும் தொழுவு மட்டும் குர்ஆன் சொல்லலை. குர்ஆன் நமக்கு போடுற ஆர்டர் இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஆனால் டெய்லி ஃபாலோ அது வாழ்க்கையில் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அம்மாவை அப்பாவை திட்டக்கூடாதுன்னு குர்ஆன் பேசுது. இது டெய்லி திட்டுற மாதிரி சூழ்நிலை வருமா? அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், பல மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும். அந்த கோபம் வரும்போது நம்ம திட்டுறோமா இல்லையான்னு. அப்போ திட்டோம்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் வச்ச எக்ஸாமில் தோத்துட்டோம்னு அர்த்தம். அப்போ குர்ஆன் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பரீட்சை என்னைக்காவது ஒரு நாள் தான் வைக்கும். ஹராம் ஹலால் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு டெய்லி வராது. ஏதோ ஒரு நாள் தான் வரும். ஏதோ ஒரு நாள் தான் ஒரு ஆஃபர் வரும். திருட்டு பொருள் இது வாங்கினீங்கன்னா 50 ரூபாவில் வாங்கலாம், நியாயமாக வாங்கினீங்கன்னா 500 ரூபாவில் வாங்கலாம், வேணுமா அப்படின்னு அப்போ தான் ஆஃபர் வரும். என்றைக்காவது ஒரு நாள் தான் ஈரோட்டில் எலெக்ஷன் நடக்கும். அப்போ தான் அவன் கண்ணு முன்னாடி காசு கொண்டு வந்து நீட்டுவான், வாங்குறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஈமான்தாரிக்கு எக்ஸாம் வரும். அப்போ அது வரைக்கும் நம்ம மனசு என்ன ஆகும்? தூங்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி தூங்கிச்சுன்னா துரு பிடிச்சிரும். இப்போ டெய்லி அல்லாஹ் எக்ஸாம் வைக்கிறான். 5 நாளும் நீ குர்ஆன் சொல்கிறபடி நீ வாழக்கூடியவனா இல்லையா? எங்கள் முதல் எக்ஸாம் எழுதுகிற பார்ப்போம். என்ன? 5 காலையில் 2 ரக்காத் தொழுவு, மத்தியானம் 4 ரக்காத் தொழுவு, சாயந்தரம் 4 ரக்காத் தொழுவு, மகரிபில் 3 தொழுவு, இஷாவில் 8 தொழுவு, 4 தொழுவு. அப்புறம் என்னங்க அதுவும் எப்படி வைக்கிறான்? காலையில் இருக்கிறதுலே தூக்கம், நல்லா தூக்கம் வராது. இந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டவன் கூட வழியில் கத்திகிட்டே இருப்பான். 4 மணிக்கு அவனுக்கு தூக்கம் பிடிச்சிரும். இந்த ஆப்ரேஷன் பேஷண்ட்டு, எனக்கும் இந்த வயிற்றில் கிட்னி ஸ்டோன் வந்தது, நைட்டு பூரா தூங்கலை, ஆனால் 3 மணிக்கு மேலே தூக்கம் வரும். தூக்கம் காலையில் 8 மணி வரைக்கும் சூப்பராக தூங்குவோம். அதுதான் அல்லாஹ் வைக்கிறான். காலையில் எந்திரிச்சு தொழுவோம். அப்போது நம்ம மனசை உடச்சிக்கிட்டு தூக்கத்தை அறுத்துக்கிட்டு எந்திரிச்சு நின்று அல்லாஹ் இடத்தில் நாம் நம்முடைய
சின்சியாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நான் நிற்கும்போது நான் உன்னுடைய விசுவாசமான அடிமை வந்து உன் முன்னாடி நிற்கிறேன். இப்போ இன்றைக்கி வச்சுக்கிற எக்ஸாமில் பள்ளிவாசலில் எத்தனை பேர் தேடுறாங்க? அப்போ அவங்களாம் விசுவாசமான அடிமைகளா? இல்லை. இதே ரம்ஜானில் இப்போ பார் ஃபுல்லாயிரும், உள் பில்டிங் ஃபுல்லாகி வெளி பில்டிங் ஃபில் ஆயிரும். இவங்கெல்லாம் விசுவாசமான அடிமைகள் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பவாத அடிமைகள். சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும்போது தொழுவாங்க. சந்தர்ப்பம் அது ஏன் தொழுகிறாங்கன்னா ஊரே தொழுவுது. இவன் வந்துட்டானு அவன் வந்துட்டானு இவன் இப்படியே போகிறான். ஏன்னா போயிட்டானோ, ஏன்னா இவங்க 4 பேர் போயிட்டாங்கன்னா இவன் வரலைன்னா கேட்பான். இந்த ஒரு ஆடியல் கூட வருங்களா, அந்த பாய் போயிட்டார் இந்த பாய் போயிட்டார் ஏங்க நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி துப்புவாங்க. அதனால் என்ன பண்ணுறது, நம்மளும் போய்க்க வேண்டியது. அங்கே போனால் 4 பேர் சந்தித்து பேசுன மாதிரி இருக்கும், ஒரு கலகலப்பாக இருக்கும். புரியுதா? எல்லாரும் போனால் போகிறதுன்னு வியாதி. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 வரோம். பள்ளிவாசல் அவ்வளோ ஜேன்னு இருக்குது. அந்த பள்ளிவாசல் அந்த காட்சியெல்லாம் இப்போ இன்றைக்கி இஷாவுக்கு இருக்குதா? நேற்று வந்தவங்கலாம் நேற்று ஒரு நாள் மட்டும்தான் இஷா தொழுகை கடமையா? இன்றைக்கி இஷா தொழுகை இல்லைங்க. நோன்பு வச்சவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா இஷா தொழுகை தொழுதுருக்க மாட்டான். இன்றைக்கி ஷாபானுக்கு நோன்பு வச்சவங்க கூட இஷா தொழுகையை தொழுதுருக்க மாட்டான். அப்போ அது மாதிரி கோளாறு பண்ணுறது கூடாதுங்கிறதுக்காக தொழுகை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு நாளும் நமக்கு எக்ஸாம் வைக்கிறான். 5 நேரம். அதாவது செயல், ஈமானுடைய செயல் வடிவம். ஒருத்தன் அல்லாவை உண்மையிலேயே நம்புகிறானா இல்லை அல்லாவை நம்பலையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அழகாக தொழுலையா அடித்து சொல்லலாம். தொழுகிறவனுக்கு இன்னும் கேரண்டி சொல்ல முடியாது. அவனும் நடிக்கிறதுக்காக தொழுது இருக்கலாம், அது ஒரு தனி வெரைட்டி. ஆனால் ஒன்று மட்டும் அடித்து சொல்லலாம், தொழுகலை அவன் முஸ்லீமு கிடையாது, அவனுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு மட்டும் அடித்து சொல்லலாம். அப்போ அந்த அடிப்படையில் தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தொழுகை பற்றி அல்லாஹ் குரானில் அடுத்த கண்டிஷன் சொல்கிறான். குரான் உங்களுக்கு வழிகாட்டணும்னா முதல்ல நீங்கள் செயல்படக்கூடிய ஆட்களாக இருக்கணும். நான் என் பேச்சு கேட்குறீங்கன்னு முதல்ல ப்ரூஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஹிதாயத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொர்க்கம் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். இந்த தொழுகையோடு அல்லாஹ் வைக்கலை, தொழுதுட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடுத்தது நான் எதையெல்லாம் கொடுத்தேனோ அதை செலவு பண்ணணுங்கிறான். அப்போது தர்மம் செய்கிறத பற்றியும் நேரம் செலவு செய்வதை பற்றியும் அல்லாஹ் வந்து கேட்குறான். இப்போ நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா தொழுதுருவான், தொழுகை வந்து நிற்க சொன்னால் கரெக்டாக வந்துடுவான். ஆனால் காசு கேட்டின்னா பயங்கரமாக அவனுக்கு அலர்ஜி ஆயிடும். அந்த மாதிரி சில பேர் பார்த்துருக்கு, சில பேர் இருந்தாங்க நம்ம ஜமாத்திலே. தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா 4:45 தொழுகைன்னா 4:15 வந்து நிற்பார், அரை மணி நேரம் முன்னாடி. சுபு தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் முன்னாடி வந்து நிற்பார். ஃபஸ்ட்டு சஃபை தவிர அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எச்ச கையில் காக்க ஓட்ட மாட்டார். காசு அப்படின்னா ஈரல் அறுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். காசு கம்மியாக இருக்கான்னா தலைக்கு மேலே காசு இருக்குது. சாதாரண காசு இல்லை, பெரிய கோடிக்கணக்கில் காசு இருக்குது. ஆனால் தர்றதுக்கு மனசு வராது. 1 லட்சம் ரூபா தேவைப்படுற இடத்துல 50 ரூபா எடுத்து நீட்டுவாங்க. அவர்னால அவ்வளோ கொடுக்க முடியும், 50 ரூபா எடுத்து நீட்டுவாங்க. கொடுத்த மாதிரியும் இருக்கும். அந்த பேரில் அந்த கொடுத்தவங்க லிஸ்ட்டில் ரசீதில் அவங்க பேரும் இருக்கும். ஆனால் தேவையான அளவு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏமாற்றிருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும். அப்போ இந்த குணம் இருக்குல்ல, செலவு செய்கிறது, அந்த குணமும் நமக்கு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் குரான் வழிகாட்டும். ஏன்னா குரான் செலவு வைக்க போகுது. நிறைய இடத்துல குரான் செலவு வச்சிச்சு. சஹாபாக்களுக்கு பத்ரில் செலவு வச்சது, உஹதில் செலவு வச்சது, அகல் போரில் செலவு வச்சது, அபூ தாலிப் கனவாயில் செலவு வச்சது. அவங்க பாக்கெட்டில் இருக்கிற எல்லா காசும் உறிஞ்சிட்டு தான் விட்டுச்சு குரான். சொர்க்கம் சும்மா கொடுக்காது குரான். நம்ம பாக்கெட்டு எல்லாத்தையும் பதம் பார்க்கும், தேவையை கருத்து, தேவையை பொறுத்து. அதுக்குன்னு ஃபுல்லாக போட்டு சுரண்டிடாது, தேவையை பொறுத்து நம்ம கேட்கும். ஆனால் நம்மக்கிட்ட கொடுக்குற குணம் இருக்கணும். அதுவும் குரான் என்ன சொல்லுது, நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்துட்டு என்ன சொல்லுது, இந்த செல்வம் யாருடையதுங்குது, அல்லாஹ்வுடையதுங்கிறது. உன் காசுலேருந்து கொடுன்னு சொல்லல, என் காசுலேருந்து நீ கொடுறாங்குது. அல்லாஹ் கொடுத்த காசு எங்கே இருக்கு? இப்போ நம்ம பாக்கெட்டில் இருக்குது, அது என்ன காசு? அது அல்லாஹ் கொடுத்த காசு. இது நம்ம சம்பாதிச்சதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே இது யார் கொடுத்த காசு? அல்லாஹ் கொடுத்த காசு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து முதல்ல இது அமானத்துங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். எதுவுமே நமக்கு சொந்தமானதுக்கு. அதனால தான் ரசூலா என்ன சொல்கிறாங்க, நம்ம சாப்பிட்டது நமக்கு சொந்தம், நம்ம போட்டு கிழிச்ச ட்ரெஸ்ஸு நமக்கு சொந்தம், வேறு எதுவும் நமக்கு சொந்தம். நமக்கு செலவு பண்ணிட்டோம்ல, சாப்பிட்டது செலவு பண்ணிட்டோம்ல, அது நமக்கு சொந்தம்.
போட்டு கிழிச்சு செலவு பண்ணிட்டோம்ல, அது நமக்கு சொந்தம். இப்போ நான் இந்த வீட்டில் நின்றுட்டு இருக்கேன், இந்த வீடு எனக்கு சொந்தமா? எப்போ வேணாலும் இந்த வீட்டிலேருந்து அல்லாஹ் என் பாடியை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவான். நாளைக்கு இந்த வீடு வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக கூட போயிடும். எதுவுமே இந்த பூமிக்கு நம்ம சொந்தங்கிறோம், இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டு எனக்கு சொந்தங்கிறோம். இப்போ டாக்குமெண்ட்டில் என் பேர் இருக்குது. இந்த ஈசி போட்டு பார்த்தாலே தெரியும், இதுக்கு முன்னாடி 7 பேர் வருவான். இவன் கையிலிருந்து மாறி இவன் கையிலிருந்து மாறி. அப்போ இந்த பூமிக்கு 10,000 வருஷத்துக்கு ஈசி போட்டோன்னா எத்தனை பேர் மாறி இருப்பான்? அப்போ புரியுதா இல்லையா? அப்போ ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும், இது நமக்கு சொந்தமானதே கிடையாதுங்கிறது. அப்போ குர்ஆன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அமானத்தாக அல்லாஹ் கொடுத்து. அமானத்துனா என்ன? இன்னொருத்தருக்கு சொந்தமான பொருள் நம்மக்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போனார்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய சொந்தமான பொருள் நம்மக்கிட்ட கொடுத்து அல்லாஹ் வச்சுருக்கான். அப்போ கொடுத்து வச்சு அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்கும்போது கொடுக்கறது முறை, அது நியாயம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணல, அல்லாஹ் நம்மகிட்ட கேட்குற செல்வத்தை பற்றி என்ன சொல்கிறான்? இது நான் கொடுத்து வச்ச அமானத்துங்கிறான். அப்போ அல்லாஹ் கொடுத்த அமானத்து அல்லாஹ் கேட்கும்போது திருப்பி கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? துரோகம், அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், மோசடித்தனம். அது தர்மம் போடுறோன்னா நம்ம நினச்சிக்கோ, நம்ம என்னமோ பெரிய மனசு பண்ணி நம்ம அப்படியே தர்மம் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா காசு நம்மளது கிடையாது. புரியுதா? ஒரு வீடு கட்டி இன்னொரு வீடு கட்டி இன்னொரு 4 லைன் வீடு கட்டி இன்னும் சேஃப்டி பண்ணி உட்காந்து கணக்கு போடுவாங்க. பார்க்கணும், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு கணக்கு போடுவாங்க. எனக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, என் பொண்ணுக்கு ஒன்று, என் பேத்திக்கு ஒன்று, என் பேரனோட இதுக்கு ஒன்று, அவனுக்கு ஒரு 4 பிஸ்னஸ், இவனுக்கு ஒரு 4 பிஸ்னஸ், இப்படியே நினச்சிப்போம். அடுத்தவங்களை பற்றி நினைக்கவே மாட்டோம். இப்படி வாழவே கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லலாம். அப்போ இந்த குணமும் இருக்கணும், மறைவானவற்றை நம்பக்கூடிய குணம். புரியுதா? என்னென்ன வருது? மறைவானவற்றை நம்பக்கூடிய குணம், தொழுகக்கூடிய பண்பு, தர்மம் செய்யக்கூடிய பண்பு, இது 3 ஆச்சு. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த பண்பு இருக்கணும்.